ISIS என்ற பயங்கரவாத அமைப்பை உருவாக்கியது யார் என்பது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் பேச்சு உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் நடந்த தி வேர்ல்ட் ஆர்டர் நியூ ரூல்ஸ் ஆர் நோ ரூல்ஸ் என்ற கருத்தரங்கில் அமெரிக்க பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசிய புடின் ISIS அமைப்பை உருவாக்கி வளர்த்தது அமெரிக்காதான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். முதலாவதாக, நமது தேசிய பாதுகாப்பிற்கு அமெரிக்கா ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதுகிறேன் என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் இங்கு பேசியவர்கள் கூறியது போல அமெரிக்க அதிபர் ஒபாமா ரஷ்யாவை அச்சுறுத்தல் தரும் நாடாக பார்ப்பதாக தெரிகிறது. ஆனால் அமெரிக்காவைப் போல நானும் அப்படி கருதவில்லை. அமெரிக்க அதிகார மையத்தில் உள்ளவர்களின் செயல்பாடுகள் தவறுகளாகவே இருக்கின்றன. அத்தகைய செயல்பாடுகள் நமது நாட்டு நலனுக்கு முரணானதாக மட்டுமின்றி அவர்கள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை பொய்க்கும் வகையில் உள்ளது. சொல்லப்போனால் அதன் மோசமான எதிர்வினைகளை அமெரிக்காவையும் பாதிக்கும். உலக அளவில் தாங்கள்தான் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் முன்னிலை வகிப்பவர்கள் என்று கருதி கொண்டு மற்ற நாடுகளின் நம்பிக்கையை புறக்கணிக்கின்றனர். நானும் பல விஷயங்களில் மௌனமாகவே இருந்தேன். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லி வருவது போல, இப்போது இங்கு டாமினிக் சுட்டிக்காட்டியது போல, மற்ற நாடுகள் மீது ஒரு தலைப்பட்சமாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அதன் தொடர்ச்சியாக அடுத்து யாருடன் அணி சேர்வது அல்லது கூட்டமைப்பு ஏற்படுத்துவது என்ற தேடல்கள் முன்கூட்டியே நிர்ணயிக்க முடியாது. பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் விவாதித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வழிமுறைகளுக்கு எதிரானது இது. இவை ஒரு தலைப்பட்சமான நடவடிக்கைகள். ஆனால் இப்படிப்பட்டவைதான் தொடர்ந்து நடக்கின்றன. அதனால்தான் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே அவர்கள்தான் பிரச்சனைகளை துவக்குகின்றனர். இதை ஏற்கனவே கூறியுள்ளேன். ஒபாமா குறிப்பிட்டுள்ள மற்றொரு அச்சுறுத்தல் ISIS அவர்களுக்கு யார் ஆயுதங்களை வழங்குகின்றனர். தற்போது சிரியா கலகக்காரர்களுக்கு யார் ஆயுதங்களை வழங்குகின்றனர்? அங்கு ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு யார் காரணம்? சிரியாவில் யார் போரை நடத்துகின்றனர் என்பது உண்மையிலேயே புரியவில்லையா? அவர்களில் பெரும்பாலானோர் கூலிப்படையினர். அவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது என்பது புரியவில்லையா? யார் அதிகமாக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு போரிடுவோர்தான் கூலிப்படையினர். எனவே அவர்களுக்கு ஆயுதமும் பணமும் கொடுக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது என்பது கூட எனக்கு தெரியும். எனவே போரிடுவதற்கு அவர்களுக்கு ஆயுதம் வழங்கிவிட்டு சண்டைக்கு பிறகு அதை அவர்களிடமிருந்து திரும்ப பெற முடியுமா? ஆயுதங்களுடன் உள்ள அவர்கள் அடுத்து யார் சிறிது கூடுதலாக பணம் கொடுப்பார்கள் என்று தேடி பிடிக்கின்றனர். பணம் கொடுப்பவர்கள் முன்வந்தால் அந்த இடத்துக்கு சண்டை போட செல்கின்றனர். அதன் பிறகு அவர்கள் வளம் கொழிக்கும் எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றுகின்றனர். அது ஈராக் அல்லது சிரியாவாக இருக்கலாம். எண்ணெய் கிணறுகளில் இருந்து எண்ணெய் எடுத்து அதை விற்க துவங்குகின்றனர். இந்த எண்ணெயை சிலர் வாங்குகின்றனர். இப்படி அவர்களிடமிருந்து சிலர் எண்ணெய் வளங்களை வாங்குவார்கள். அப்படி வாங்குவோர் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுகிறதா? திருட்டு எண்ணெய் வாங்குவோர் யார் என்பது அமெரிக்காவிற்கு தெரியாதா? ISIS-இடம் இருந்து எண்ணெய் வாங்குவோர் அமெரிக்காவின் கூட்டாளிகள் இல்லை என்று சொல்ல முடியுமா? தனது கூட்டணியில் இருப்பவர்களை அமெரிக்காவினால் தடுக்க முடியாது என்று நினைக்கிறீர்களா? அல்லது அவர்களுக்கு அழுத்தம் தர அமெரிக்கா விரும்பவில்லையா? பிறகு ஏன் ISIS பயங்கரவாதிகள் மீது குண்டு போட வேண்டும்? எண்ணெய் எடுக்கும் கூலிப்படையினர் சிரியாவில் கைப்பற்றி உள்ள இந்த இடங்களில் சிரியா புரட்சி குழுவில் இருந்து விலகியவர்கள் உள்ளனர். அவர்களை உடனடியாக ISIS அமைப்பில் சேர வைக்கின்றனர். அவர்களுக்கு அதிக அளவில் பணம் கொடுக்கப்படுகின்றது. இது அரசியல் போர் தர்மமாகாது. சிரியாவில் நாகரிகமான ஜனநாயக முறையில் நடக்கும் போராட்டத்திற்கு நாம் ஆதரவு அளிக்க வேண்டும். ஆனால் நீங்களோ அவர்களை தவறாக வழி நடத்தினீர்கள். அவர்களுக்கு ஆயுதம் பணம் அளித்து அவர்கள் நாளை ISIS அமைப்பிலும் இணைவார்கள். இப்படிப்பட்ட அமெரிக்க அரசியலுக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம். இது தவறு என்று நாங்கள் கருதுகிறோம். இது மற்றவர்களை மட்டுமின்றி உங்களையும் பாதிக்கும். எங்கள் நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் என்று வரும்போது எதிர்கேள்வி எழுப்பும் உங்களை போன்றவர்கள் ஒரு நாள் உங்கள் அரசின் தலைமையிடத்துக்கும் வரலாம். அதன் பிறகு நாங்கள் நிலைமையை பின்னோக்கி கொண்டு வரலாம். அப்படி ஏற்படாவிட்டால் குறைந்தபட்சம் எனது கருத்தை உங்கள் அரசின் கவனத்துக்காவது கொண்டு செல்லுங்கள். அமெரிக்க அதிபர், துணை அதிபர் மற்றும்
தொடர்புடைய அனைத்து பிரிவினருக்கும் எனது கருத்தை கொண்டு செல்லுங்கள். நாங்கள் எந்த மோதலுக்கும் முரண்பாடுக்கும் விரும்பவில்லை என்பதை அவர்களிடம் சொல்லுங்கள். உங்கள் செயல்பாடுகளின் மூலம் எங்கள் நாட்டு நலன்தான் முக்கியம் என்று கருத துவங்கினால் நாங்கள் தற்போது கொண்டுள்ள சில முரண்பட்ட விஷயங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வோம். இது பேசிக் கொண்டிருக்க வேண்டிய விஷயம் இல்லை, செய்து முடிக்க வேண்டியது. நீங்கள் மற்றவர்களின் நலனையும் பரிசீலிக்க வேண்டும், மற்றவர்களையும் மதிக்க வேண்டும். மற்றவர்களை நசுக்க பார்க்காதீர்கள். உங்களின் பொருளாதாரம், இராணுவ செயல்பாடுகள் என்று எதிலும் உங்களுக்கு ஆதாயம் மட்டுமே முக்கியம் என்று நினைத்து செயல்படாதீர்கள். இப்போது ஈராக்கின் நிலையை பாருங்கள், அங்கு நிலைமை பயங்கரமாக உள்ளது. லிபியாவை பாருங்கள், அங்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உணருங்கள். உங்களது தூதர் அங்கு கொல்லப்பட்டதற்கு அதுதான் காரணம். இதற்கு நாங்களா காரணம்? இத்தகைய நடவடிக்கைகளுக்காக ஒரு பாதுகாப்பு குழு வேறு வைத்துள்ளீர்கள். அங்கு விமானங்கள் பறக்க தடை வேறு. அந்த தடை ஏன்? இதன் விளைவாகவே கடாபி படையால் கிளர்ச்சியாளர்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்த முடியவில்லை. இது சரியான முடிவல்ல. சரி, இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களின் பிராந்தியத்தில் நீங்கள் குண்டு வீச துவங்கி உள்ளீர்கள். இது பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை மீறிய செயல் என்பது தெளிவாகி உள்ளது. ஒரு நாட்டின் மீது நடத்தப்படும் அத்துமீறல். இதை நாங்களா செய்தோம்? நீங்களே உங்கள் கைகளால் மண்ணை வாரி போட்டுக் கொண்டீர்கள். அது உங்கள் தூதரின் கொலையில் சென்று முடிந்துள்ளது. இது யாருடைய தவறு? உங்கள் தவறு. உங்கள் தூதர் கொலை செய்யப்பட்டது சரியான விளைவுதான் என்றா கருதுவீர்கள்? உண்மையில் இது மிக மோசமான பேரழிவு. நீங்கள் செய்த இந்த தவறுகளுக்காக வேறு யாரையும் குறை கூறாதீர்கள். உங்களது எல்லை கடந்த மேலாதிக்க எண்ணத்தை கைவிட்டு வெளியில் வாருங்கள். ஏகாதிபத்திய லட்சியங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான மக்கள் மனதில் விஷத்தை விதைக்காதீர்கள். ஏகாதிபத்திய அரசியலை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளாதீர்கள். சுதந்திர போராட்டத்தின் போது அமெரிக்காவுக்கு நாங்கள் ஆதரவு அளித்து அவர்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட உறவை மறந்துவிடவில்லை. 2 உலக போர்களிலும் கூட்டணியாக நாங்கள் இணைந்து செயல்பட்டதையும் மறந்துவிடவில்லை. பூகோள ரீதியாக 2 நாடுகளுக்கும் ஒற்றுமை உண்டு. 2 நாடுகளுக்குமான உறவில் முன்னேற்றம் ஏற்பட கவனம் செலுத்த வேண்டும்.